நெல்லை அருகே மழையினால் உடைந்த அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் அரசை எதிர்பார்க்காமல் பொதுமக்களே களம் இறங்கி உள்ளனர். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் பெய்த பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பின. பெரும்பாலான இடங்களில் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உடைப்பெடுத்து தண்ணீர் வீணாகியது. தாமிரபரணியின் கிளை நதியான பச்சையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திடியூர், தமிழாக்குறிச்சி, பூக்குழி போன்ற கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. தமிழாக்குறிச்சி அணைக்கட்டில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகிய நிலையில் அணைக்கட்டை சரி செய்ய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அரசு நடவடிக்கை எடுப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் கிராம மக்களே ஒன்றிணைந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். 500 குடும்பங்களைச் சேர்ந்த 550 ஏக்கர்களுக்கு மேல் உள்ள நிலங்களுக்கு பயிர் சாகுபடி ஆகுது. இந்த அணைக்கட்டு வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே இடிஞ்சு போச்சு. இதை நாங்கள் வருஷம் வந்து பராமரிச்சு இந்த அணைக்கட்டில் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கபடி மண்ணெல்லாம் அடைச்சு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது. இந்த இப்போ அணைக்கட்டில் வந்து இப்போ நடைபெற்ற மராமத்து பணிகளை கூட வந்து நாங்களாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு இந்த 4 கிராமங்களையும் உண்டியல குலுக்கி தெருவா விவசாயிகள்கிட்ட உண்டியல் மூலமா வசூல் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொதுப்பணித்துறை வந்த அதிகாரிகளோ இந்த சூழ்நிலையில் இருக்குங்கிற அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துடுச்சு. வருஷம் ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு எங்க பொதுமக்கள்கிட்ட இடம் இல்லை. ரொம்ப வருஷமா உடஞ்சு கிடக்கு. அதை அடைப்பாங்க நாங்கள் எவ்வளவோ முறை ட்ரை பண்ணி பார்த்தும் கூடாமல் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 2 நாளாக நாங்கள் அடைச்சிட்டு ஒரு நாளைக்கு 50,000 எங்களுக்கு செலவாகுது. வருஷத்துக்கு ஒரு வெள்ளம் வந்துட்டுனா அரிச்சு கொண்டு போயிடும், அங்கே தண்ணி இல்லாமல் போயிடும். தமிழாக்குறிச்சி அணைக்கட்டு மூலம் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் அரசின் மெத்தன போக்கு மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.